ஒரு பூஜை நடக்கு. அது நம்ம விநாயகரை வச்சு ஆரம்பிச்சிட்டோம். அந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த இறுதியில் நம்ம முடிஞ்ச வேலையில ஒரு நன்றி உரைக்கும் விதமாக நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த பூஜையை நிறைவு செய்யும் பொழுது கருப்பசாமி, அதாவது காவல் தெய்வம், காவல் அப்படின்னாலே அனைத்து விஷயங்களுக்கும் காவல். அப்ப இந்த கருப்பசாமிக்கு நாம எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம அவர் மனதார நினைத்து வணங்கும் பொழுது 8 முறை அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். அதாவது அவரோட பெயர் என்ன, அவரோட மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த பெயர் எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னா, காவல் காக்கும் கருப்பண்ணையா சுவாமியே அப்படின்னு நினைச்சு கருப்பசாமியே அவரோட பெயரை உச்சரிச்சாலே போதும். 8 முறை உச்சரிச்சு அந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இத ஒவ்வொருவரும் விடாமல் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அம்சம். நம்ம தொடங்கும் போது விநாயகரை வணங்கி வைப்பது தொடக்கமாக இருக்கும் பொழுது, நம்ம நிறைவு செய்யும் பொழுதும் அந்த கருப்பசாமியை அனைவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துக்கே காவல் அப்படின்னு சொல்லலாம். அவரை மனதார நினைத்து 8 முறை கூறி அந்த பூஜையை நிறைவு செய்யும் பொழுது அடுத்தடுத்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும்